புதுவைக்கான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய பட்டியல் என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய வேட்புமனு என்பது தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஏற்றும் கொள்ளப்பட்டிருக்கிறது. புதுவை வேட்பாளர் பட்டியலை ஒன்றன் பின் ஒன்றா படிக்கிறேன், கேளுங்க. முதல் தொகுதி பாகூர் தொகுதியில கே கிருபாநிதி எனக்கூடியவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நல்லாசியோடு போட்டியிடுகிறார். அடுத்தது அரியாங்குப்பம் தொகுதியில திரு எல் குணசேகரன் அவர்கள் வேட்பாளராக களம் காண்கிறார். அடுத்தது ஓர்லம்பேட் தொகுதியில எபேல் வெர்ஜினியா அவர்கள் பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவோடு களம் இறங்கியிருக்கிறார். அடுத்தது ஒழுகரை பகுதியில மங்கையர்கரசி அவர்கள் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அடுத்தது மணவெளி பகுதியில் ராஜாராம் அவர்கள் வேட்பாளராக களமிறங்குறாரு. அடுத்தது மண்ணடியப்பட்ட பகுதியில் அச்சுதன் அவர்கள் வேட்பாளராக களமிறங்குறாங்க. அடுத்தது ஒப்புளம் தொகுதியில் செல்வநாதம் எனக்கூடியவர் வேட்பாளராக களமிறங்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்பேட்டை தொகுதியில் ஏழுமலை அவர்கள் வேட்பாளராக களமிறங்குறாங்க. அடுத்தது காலப்பேட் தொகுதியில் ஒட்டடேம் அவர்கள் வேட்பாளராக களமிறங்குறாங்க. அடுத்தது முதலியார்பேட் தொகுதியில கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக களமிறங்குறாங்க. அடுத்தது நெட்டப்பாக்கம் தொகுதியில ஜெயச்சந்திரன் அவர்களும், முத்தையால்பேட் பகுதியில ஹரிதாஸ் அவர்களும், அடுத்தது காமராஜ் நகர்ல ஹேமச்சந்திரன் அவர்களும், அடுத்தது கிட்ரங்கம்மம் தொகுதியில சுப்பிரமணியன் அவர்களும், அடுத்தது இந்திரா நகர் தொகுதியில வடிவேல் அவர்களும், மங்களம் தொகுதியில மதியழகன் அவர்களும், அடுத்தது நெல்லித்தோப்பு பகுதியில ஜானகிராமன் அவர்களும், அடுத்தது வில்லியனூர் பகுதியில கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், அடுத்தது தட்டவஞ்சாடி பகுதியில் கதிரேசன் அவர்களும் சொல்லிட்டு மொத்தம் 19 வேட்பாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர்களாக களமிறங்கியிருக்கிறாங்க. இன்னும் குறைவான நாட்கள் தான் இருக்குது. நமக்கு ஏறத்தாழ இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. இந்த 10 நாட்குள்ள 7 நாட்குள்ள பிரச்சாரம் செய்யணும். மீதி 3 நாட்கள் தேர்தல் வேட்பு என்பது முழுமையான அமலுக்கு வந்துடும். எனவே இந்த காணொலியை பிறருக்கும் பகிருங்க. அந்தந்த தொகுதியை சார்ந்தவங்க இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வேட்பாளர் இவர்தான் என்பதை அடையாளம் கண்டு உங்களினுடைய வாக்கினை மாம்பழ சின்னத்திற்கு தயவு கூர்ந்து அளிங்கள். புதுவை மாநிலத்தில் புதியதோர் புரட்சியை செய்திட இந்த 19 வேட்பாளர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையேற்று களமாடுவார்கள் என்பதில் ஐயம் கிடையாது. வெல்வோம் நாம். வெற்றி ஒன்றே நமது இலக்கு.